வணக்கம். இது டிஎன் டைம் நியூஸ், டிஎன் பாலிடிக்ஸ். நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய குஜராத் விமான விபத்து மீளா துயரத்தில் இருக்காங்க. நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதுமே சொல்லலாம். அதோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, எதனால் விபத்து நடந்திருக்குங்கிறது. அதுக்கு முன்னாடி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் ஏற்படுற விமான விபத்துகள், விமானத்தில் நடக்கிற தொழில்நுட்ப கோளாறுகளை பற்றி எழுத்துப்பூர்வமான கேள்வியை கடந்த நவம்பர் மாதம் விமானத்துறை அமைச்சர் கஞ்சாராபு ராம்மோகன் நாயுடுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு கோரிக்கையை வச்சிருந்தார். ஒன்றிய விமானத்துறை அமைச்சர் திரு கஞ்சாராபு ராம்மோகன் நாயுடு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரைவைக்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அளித்த கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலும் கொடுத்திருந்தாங்க. அதில் என்ன பதில் கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு சுமார் 500 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுகிறது, அதனால் விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறது, டைமிங் சேஞ்ச் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கும் விதமாக ஃப்ளைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் மற்றும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன் உத்தரவுகளை விமான பராமரிப்பு நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. அதுபோக CAR 145 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுகிறது. CAR 145 சிவில் ஏவியேஷன் ரெக்யர்மெண்ட் 145. அந்த ரெக்யர்மெண்ட்டை விமான பராமரிப்பு நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாங்கிறது உறுதி செய்யப்படுகிறதுங்கிற மாதிரி ஒரு பதில், எழுத்துப்பூர்வமான பதிலை விமானத்துறை அமைச்சர் கஞ்சாராபு ராம்மோகன் நாயுடு திரு துரைவைக்கோ அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துப்பூர்வமான பதிலை திரு துரைவைக்கோ அவர்கள் பெற்ற பிறகு டெல்லியிலிருந்து சென்னைக்கு பயணப்படுறாங்க. அது என்ன விமானத்தில்னு பார்த்தீங்கன்னா AI 0537 விமானத்தில். அந்த விமானத்தில் 2 கழிப்பிடம் இருக்கும். 2 கழிப்பிடத்தில் ஒரு கழிப்பிடம் ஃபால்ட் ஆச்சுன்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஒரு கழிப்பிடம் தான் பயன்பாட்டுக்கு இருந்திருக்கு. அதனால அந்த விமானத்தில் பயணப்பட்ட பயணிகள் ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்காங்க. இது ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கு பிறகு கடந்த நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து புறப்பட வேண்டிய 6 விமானங்கள், சென்னைக்கு வர வேண்டிய 6 விமானங்கள், கிட்டத்தட்ட 12 விமானங்கள் ரத்தாயிருக்கு. அது எந்த விமானம்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இதுக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிர்வாகத்திடமிருந்து வந்த பதில் நிர்வாக காரணங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதனால் பொதுமக்கள் அடையும் சிரமங்கள் குறித்தோ, பொதுமக்கள் விமான சேவையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அவநம்பிக்கை குறித்தோ விமான நிறுவனங்களுக்கு அக்கறை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. குஜராத் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு இந்திய விமானத்துறை பராமரிப்பு சட்டத்திட்டங்களில் இன்னும் நிறையா விதிமுறைகளை மேம்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பராமரிப்பு நிறுவனங்கள், அதாவது விமான பராமரிப்பு நிறுவனங்கள் அந்த வழிமுறைகளை செயல்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.